இன்ஸ்பெக்டர் வாஜித் கானை பொறுத்த வரைக்கும் இந்த கதை ஹைதராபாத்ல இருந்து 100 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு இடத்துல நடந்த கதை. அவருடைய போஸ்டிங் அப்புறமா இந்த சம்பவம் அங்க நடந்தது. யாரோ ஒருவரை கைது பண்ணி அவங்க வீட்டுல வச்சிருக்கிறதா அவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் தான். நான் லோக்கல் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர். இங்க பாருங்க, இதுதான் அந்த வீடு. இங்க ஒரு பொண்ண மிருகம் மாதிரி கட்டி போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. எங்களுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே நாங்க அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணோம். ஆனா அவங்க எதையும் கேட்க தயாரா இல்ல. இப்ப எல்லாரும் கேட்பாங்க, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. ஒழுங்கா கதவு தருங்க. நான் பேசுறது கேக்குதா? தயவு செய்து கதவு தருங்க. பாத்தீங்களா, இவங்க ரெஸ்பாண்டே பண்ணல. நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க மேடம். என்ன நடக்குது இங்க? ஏன் யாரும் வந்து கதவு திறக்கல? அந்த பொண்ணு எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. இது எங்க குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். தயவு செஞ்சு எல்லாரும் போயிடுங்க ப்ளீஸ். இவங்கள பேச வேணாம்னு சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி எங்ககிட்ட நடந்து கூடாது. ஒருத்தங்களை கைது பண்ணி வைக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார் நான் சொல்றேன் ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர் சார் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். இந்த கதவை தர இல்ல நான் திறக்க மாட்டேன். இந்த ரூமோட சாவியை கொடு. இந்த ரூம் சாவியை நான் உங்களுக்கு தர மாட்டேன். இந்த கதவை மட்டும் நீங்க திறந்துட்டீங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை எல்லாம் வரும் சார். அர்த்தம் இல்லாம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. இந்த கதவை திறந்தா அப்படி என்ன பெரிய பிரச்சனை வந்துற போது. முதல்ல கதவை தர. தயவு செய்து நான் சொல்றதை நம்புங்க சார். இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன் இல்ல. இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. என்னாச்சு உங்களுக்கு? பாவம் இந்த பொண்ணு. எழுந்துரு. உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன்.
நான் ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால எப்பவுமே எதையும் ஒரு சந்தேகத்தோடு தான் பார்ப்பேன். ஆனா வாழ்க்கையில சில விஷயங்கள் எப்படிப்பட்டதுன்னா நம்ம எவ்வளவுதான் ஆராய்ச்சி பண்ணாலும் உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் இந்த கதையை பத்தி நான் ஃபியர் ஃபைல்ஸ்க்கு எழுதினேன். ஏன்னா அதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சாகணும். ஃபியர் ஃபைல்ஸ்ல வர கதைகளை நான் பார்த்துட்டு இருப்பேன். அந்த கதையெல்லாம் உண்மையானது, எனக்கு நிஜம்னு தோணுச்சு. நிறைய கேள்விக்கு பதில் கிடைச்சது. அதே மாதிரி என் மனசுல இருக்கிற சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே கருணாக்குன்னு இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா? இருக்குன்னு சொன்னா அது எப்படி சாத்தியம்? உன் மனைவியை நீ கொடுமைப்படுத்தி இருக்க. கொஞ்சம் கருணை காட்டுங்க இன்ஸ்பெக்டர், அவரை அடிக்காதீங்க. நீங்க அந்த பொண்ணு மேல கருணை காட்டினீங்களா? சார், இவருடைய மனைவி சாஜிதாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு சார். அவங்க நிலைமை முன்னோட இப்ப பரவாயில்ல. ஓகே, நீ போலாம். இப்ப சொல்லு, ஏன் உன் மனைவி இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குன? அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? கேட்ட வரதட்சணை கொடுக்கலையா? உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது இன்ஸ்பெக்டர் சார். அவ ஒரு பயங்கரமான பொம்பளை. அவ எங்க எல்லாரோட வாழ்க்கையும் அடியோட அழிச்சிட்டா. ஓ அப்படியா? அவ்வளவு பயங்கரமானவளா? அது எப்படின்னு சொல்லு. அவ ஒரு கருணாக்கு இருக்கிற பொண்ணு. அவ யாருக்காவது ஏதாவது சாபம் கொடுத்தான்னா அது அப்படியே நடந்துரும். பைத்தியக்காரத்தனமா நீ பேசுறதெல்லாம் நிச்சயமா நம்ப மாட்டேன், புரியுதா? தினமும் 1000 பேர் என் முன்னாடி வந்து நான் எந்த தப்பும் செய்யலன்னு என்ன நம்ப வைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சஜிதாவை பத்தின உண்மையை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு நான் சொல்றது உண்மைன்னு தோணலன்னா பரவாயில்ல. ஆனா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. சரி, என்னன்னு சொல்லு. எனக்கும் சஜிதாக்கும் சரியா 6 மாசத்துக்கு முன்ன கல்யாணம் நடந்தது. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்களை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது எங்களுடைய கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என் மனைவி சஜிதா மாறிட்டா. ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ணா. என்னாச்சு? தெரியல, என்னன்னு பாக்குறேன். என்னாச்சு? நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, என்னன்னு நான் போய் பாக்குறேன். என்னப்பா ஆச்சு? என்னன்னு தெரியலமா, நான் பாக்குறேன். நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். அக்கா, என்னன்னு பார்க்கலாம், வா இறங்கு. அந்த பக்கம் போலாம். என்ன, எங்க அண்ணன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? கல்யாணம் முடிஞ்சு இன்னும் 2 நாள் கூட ஆகல. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க இந்த அளவுக்கு சென்ட் போட்டுக்கிட்டா அப்புறம் எங்க அண்ணன் உங்க பக்கத்துல வர்றது ரொம்ப கஷ்டம்தான். பார்த்து போங்க, ரொம்ப தூரம் போக வேண்டாம். நான் இங்கே இருக்கேன். சரி.
நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறேன். ஸ்டார்ட் ஆயிருச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னம்மா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? வாங்க போலாம். ஏறுங்க. அவ எங்க காணோம்? நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறேன். ஸ்டார்ட் ஆயிருச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னம்மா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? வாங்க போலாம். ஏறுங்க. அவ எங்க காணோம்? அது வந்துமா சஜிதா இங்கதான் போயிருக்கா. எதுக்கு போக விட்ட? நான் இறங்க வேண்டாம் சொன்னேன்ல. ஐயோ அல்லா, ஏன் இந்த மாதிரி நேரத்துல அவ காட்டுக்குள்ள போனா? கரீம், நீ போய் அவ எங்கன்னு பாத்துட்டு வா. சரிம்மா. அதோ சஜிதாவே வந்துட்டா பாருங்க. சஜிதா போலாமா? போலாம் போலாம். ஏறுங்கம்மா. போலாம் போலாம். ரஃபீக் வண்டியில ஏறு. சஜிதாவே எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவ ஒரு வகையில எங்களுக்கு உறவுக்காரங்களோட பொண்ணுதான். ஆனா நாங்க ஒன்னா சேர்ந்து படிச்சோம். அவ எப்பயுமே சிரிச்ச முகத்தோட தான் இருப்பா. ஆனா அன்னைக்கு ராத்திரிக்கு அப்புறமா அவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சது. என் மனைவி சஜிதா முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டா. எனக்கு என்ன தோணுதுன்னா, என் முன்னாடி இருக்கிறது சஜிதா இல்ல, வேற யாரோ ஒண்ணு. என்ன விஷயங்க? ஏன் அப்படி பாக்குறீங்க? நீ அதே சஜிதா தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இன்னும் ரொம்ப அழகா மாறிட்ட. அதனாலதான் உன்னை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வரல. அப்படியா? தெருவுல இருக்கிற நாய்ங்களாம் எதுக்காக இப்படி குலைச்சிட்டு இருக்குன்னே தெரியல. இப்படி குலைச்சுக்கிட்டே இருந்தா எரிச்சலா வரும். இந்த நாய்களை சபிக்கிறேன். இந்த நிமிஷமா எல்லா நாய்களும் செத்து போகணும். ஏய், உனக்கு என்னாச்சு திடீர்னு? அப்படியெல்லாம் சொல்லாத. இதுங்க இப்படி கொலைக்கிறது எனக்கு பழகி போயிடுச்சு. இந்த நாய்கள் மட்டும் கொலைக்கலன்னு வச்சுக்கோ, இந்த ஊரும் அமைதியாகாது. இந்த ஊர்ல திருட்டு பயமும் அதிகமாயிட்டே இருக்கும். அம்மா சாந்தினி. சொல்லுங்கம்மா. ரஃபீக்காக வெந்நீர் வைக்க சொன்னேனே, வச்சியா இல்லையா? இதோ எடுத்துட்டு வரேம்மா.
கால் சுட்டுடுச்சு. இத பாருங்க, நான் ஒன்னும் உங்க மேல வேணும்னே தண்ணி ஊத்தல. எடுத்துட்டு வரும்போது தெரியாம பட்டுடுச்சு. கொஞ்சமாவா விழுந்தது? எனக்கு இப்ப எவ்வளவு வலிச்சதோ அதை விட 10 மடங்கு நீ வலி அனுபவிப்ப. அப்பதான் உனக்கு வலினா என்னன்னு தெரியும். விடுமா சஜிதா, இந்த சின்ன விஷயத்துக்கு அப்படியெல்லாம் சபிக்க கூடாதுமா. பரவாயில்ல விடுங்கம்மா, அவங்க ஏதோ கோவத்துல சொல்றாங்கம்மா. இவங்க என்ன சபிச்சாலும் எனக்கு ஒன்னும் ஆகாதுமா. வணக்கம். வணக்கம் சார். ஆமா, என்ன இங்க இவ்வளவு நாத்தம் வருது? எப்படின்னே தெரியல சார், அங்க நிறைய நாய்ங்க செத்து கிடக்குது. ஏன், அதுங்களுக்கு என்னாச்சு? அது அந்த கடவுளுக்கு தான் தெரியணும். ஆனா நேத்து ராத்திரி இங்கிருந்து நாயில இறந்துருச்சு சார். இந்த நாய்களை சபிக்கிறேன். இந்த நிமிஷமா எல்லா நாய்களும் செத்து போகணும். என்னம்மா ஜாண்டி, என்ன ஆச்சு? ஜாண்டி, என்ன நடந்தது? எப்படி அது மேல விழுந்த? நானா விழலாமா? அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுமா. என்ன யாரோ பின்னாடி இருந்து தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சுமா. அத்தாமா விழுந்துட்டேன். ஐயோ எரியுதே எரியுதே. எரியுதுமா. அதுக்கப்புறமா இந்த விஷயம் கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் தெரிய வந்தது. சஜிதாக்கு கருணாக்குன்னு பேச ஆரம்பிச்சாங்க. அவ யாரை என்ன சொல்லி சவிச்சாலும் சரி, அது அப்படியே பழிச்சிரும். அதனால நிறைய ஆக்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த விஷயத்த ரொம்ப நம்ப ஆரம்பிச்சாங்க. அவளை கருணாக்குள்ளவன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. என்னென்ன இது? இத கொஞ்சம் பாருங்க, இதுல எவ்வளவு புழு இருக்குன்னு பாருங்க. இத கொஞ்சம் மாத்தி கொடுங்க. இந்த புழுவை நானா கொண்டு வந்து விட்டேன். இந்த பாருமா, ஒரு வாட்டி வித்ததை திருப்பி நாங்க வாங்க மாட்டோம். நான் உன்னை சபிக்கிறேன். உன் வாயில இருந்து இதே மாதிரி புழுக்கள் வரட்டும். சஜிதா, ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? வா போலாம். இந்தாங்க ஆண்டி, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்குமா திடீர்னு ஸ்வீட்? உங்களுக்கு தெரியுமா ஆண்டி, எனக்கு மும்பைல இருக்கிற பணக்கார மாப்பிள்ளையோட கல்யாணம் நடக்க போகுது. நல்ல விஷயம். இஷ்ரத், இஷ்ரத், சொல்லுங்கம்மா. முன்னி வந்திருக்கா பாரு, ஸ்வீட் சாப்பிடுங்க. நம்ம முன்னிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சாம். ஐ, இது உண்மையாவே சந்தோஷமான விஷயம்தான். உன்ன மாதிரி அழகான பொண்ணை கட்டிக்கிறதுக்கு மாப்பிள்ளைங்க வரிசையில் நிப்பாங்க. உண்மைய சொல்லணும்னா நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கமா. அழகு மட்டும் இல்ல, அறிவும் கொடுத்திருக்காரு. நான் நல்லா படிச்சிருக்கேன்ல, அதனாலதான் நல்ல வரன் கிடைச்சிருக்கு. என் இடத்துல சாஜிதா இருந்திருந்தா அவ பாம்பேக்கு போயே இருக்க முடியாது. ஏன் சொல்ற?
ஸ்டேஷன் பேரே அவளால படிக்க முடியாது. இவ படிக்கிறதுக்குள்ள ட்ரெயினே போயிடும். உனக்கு நீ ரொம்ப அறிவாளின்னு நினைப்பல? அறிவு மட்டும் இல்ல, எனக்கு அழகும் இருக்கு. இந்த நிமிஷமே நான் உன்னை சபிக்கிறேன். உன் முகத்தை யாரும் பார்க்காத அளவுக்கு ரொம்ப அசிங்கமா மாறப்போகுது. சஜிதா, ஏன் ஏதோ பேசிட்டு இருக்க? நீ முதல்ல உள்ள போ. நீ உள்ள போன்னு சொல்றல. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, அவ ஏதோ கோவத்துல சொல்லிட்டா. அன்னைக்கு அவ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. எல்லாரும் சஜிதா முன்னாடி வர்றதுக்கே பயப்பட ஆரம்பிச்சாங்க. எல்லாரோட மனசுலயும் ஏதோ ஒரு அறியாத பயம். கொஞ்ச நாள்லயே எல்லாம் சஜிதாவை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. யாருமே இல்லாதப்போ அவ தனியா சுத்துறதும் தனக்குள்ள தானே பேசிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தாங்க. தனியா அவ நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. உண்மையை சொல்ல போனா அவ யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறத எங்க அம்மா கூட கேட்டிருக்காங்க. ஆனா அப்போ எங்க அம்மா ரூம்குள்ள போய் பார்த்தப்போ அவளை தவிர அந்த ரூம்ல வேற யாருமே இல்ல. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அம்மா ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க இத பத்தி என்கிட்ட பேசினாங்க. அம்மா, அடுத்தவங்க சொல்றதெல்லாம் நீங்க ஏமா கேக்குறீங்க? அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். அதையெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்க முடியுமாமா? இத பாரு, ஒரு நாள் நீயே என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்ன. அத நீ மறந்துட்டியா? நம்ம ஏரியால இருக்கிற நாய்ங்கெல்லாம் ஒரு நாள் இறந்து போச்சு. அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன? முன்னாள் ராத்திரி தான் சஜிதா உன்கிட்ட எதையோ சொன்னான்னு சொன்ன. இந்த நாய்களை சபிக்கிறேன். இந்த நிமிஷமா எல்லா நாய்களும் செத்து போகணும். ஆமா, இது என்னவோ தானா நடந்த மாதிரி தெரியல. சஜிதா கருணாக்கால சொல்றதால எவ்வளவு பேர் எவ்வளவு விஷயங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? ஆனா அம்மா, நீங்களே எப்படி சொன்னா? இல்ல கரீம், எல்லாரும் சொல்றது தயவு செய்து பொய்ய நினைச்சிடாத. உண்மையிலே இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதனால ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? சஜிதா, நீ இங்க நின்னுகிட்டு இருக்கியா? நான் உன்னதான் அங்க தேடிட்டு இருந்தேன். முதல்ல ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க கூட என்ன கரினாக்குள்ளவன் நம்புறீங்களா? இல்ல சஜிதா, எனக்கு சத்தியமா அப்படியெல்லாம் தோணல. இங்க பாரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. ஆனா இங்க பாரு, மத்தவங்க வாயெல்லாம் நம்ம மூடணும்ல. அதுக்கு நம்ம கிட்ட ஒரே வழிதான் இருக்கு. ஒண்ணு பண்ணலாம். நீ கொஞ்ச நாளைக்கு உங்க அப்பா வீட்டுல போயிரு. நீ திரும்ப வரதுக்குள்ள எல்லாரும் மறுபடியும் அமைதியாயிடுவாங்க. யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இவங்க எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க. அம்மா சொன்னது அப்படியே சொல்றீங்கல்ல? அவங்களுக்கு அப்படி என் மேல என்ன கோவம் தெரியல. எப்படியாவது என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சஜிதா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. இதுதாங்க உண்மை. இதுக்கு உங்க தங்கச்சியும் உடந்த. இதெல்லாம் உங்க அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்துதான் செய்யறாங்க. இதுக்கெல்லாம் புரியுதுங்க. உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு தான் இப்படி செய்யறாங்க. நான் என் பிறந்த வீட்டுக்கு போகணும்னு நினைச்சுதான் இப்படி செய்யறாங்க. சீக்கிரமாவே அவ பெதவா குளத்துல நிக்க போற பாருங்க. அவ புருஷனை விட்டு பிரிஞ்சு. சஜிதா,
இதுதான் உண்மை. இதுக்கு உங்க தங்கச்சியும் உடந்த. இதெல்லாம் உங்க அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்துதான் செய்யறாங்க. எனக்கு எல்லாம் புரியுதுங்க. உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு தான் இப்படி செய்யறாங்க. நான் என் பிறந்த வீட்டுக்கு போகணும்னு நினைச்சுதான் இப்படி செய்யறாங்க. சீக்கிரமாவே அவ விதவா கோலத்துல நிக்க போற பாருங்க. அவ புருஷனை விட்டு பிரிஞ்சு. சஜிதா, என்னப்பா என்னாச்சு? வேகமா எங்க போற? ரஃபிக்க போய் கூட்டிட்டு வரேன். ரஃபியா அவர் எங்க போனாரு? ரஃபீக், 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 உனக்கு என்னாச்சு? ரஃபீக், 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 என் புருஷனை கொன்னுட்டான். என் ரஃபிகா இப்படி பண்ணிட்டாளே. உன்னை கருணாக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நான் நம்பல. ஆனா இப்ப நான் நம்பல.
பேசினாலும் யோசிச்சு பேசுன்னு சொல்லி எவ்வளவு தடவை சொல்லிருப்பேன். கரீனாக்கு எரிஞ்சு சாம்பல் ஆயிடணும். போதும், நிறுத்துங்கம்மா. முடியாது. இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால அமைதியா இருக்க முடியாது. எல்லாரும் பாருங்க, இவளோட கரீனா காலதான் இவன் இப்படி செத்து போய் கிடக்குறான். இவன் வாய்க்குள்ள இருக்கிறது சைத்தான் தான். தயவு செய்து எதையாவது செய்யுங்க. இவகிட்ட இருந்து எங்க எல்லாருக்கும் விடுதலை வாங்கி கொடுங்க. அப்பதான் நாங்க நிம்மதியா இருப்போம். இதெல்லாம் அர்த்தமே இல்லாத பேச்சுமா. தயவு செய்து இந்த விஷயத்தை பெருசுபடுத்தாம. இல்ல, இது உண்மைதான். நான் விதவை ஆயிடுவேன் நேத்து ராத்திரி கரீம் கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அவ சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டா. இவ இங்க இருக்கவே கூடாது. இவளுக்கு நல்ல மனசே கிடையாது. ஆமா, எனக்கு நல்ல மனசு இல்லடா. எனக்கு கரீனாக்கு நான் ஒத்துக்கிறேன். என் நாக்கோட சக்தி என்னன்னு நீங்க பாக்கணுமா? உங்க எல்லாருக்கும் என் நாக்கோட சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? என்னடி, என்ன செய்ய போற? இப்ப என்னையும் கொல்ல போறியா? சொல்லுடி, என்னதான் பண்ண போற? சொல்லுடி, என்ன தொடாத, கொலை பண்ணிடு. சொல்லுடி, என்ன பண்ண போற? தூரமா போ. எல்லாரும் நில்லுங்க. யாரும் ஒரு அடி கூட இங்க இருந்து நகரக்கூடாது. இந்த சடலத்தை உடனே இங்க இருந்து எடுத்துட்டு போங்க. இது என்னுடைய வீடு. இங்க எல்லாமே ஏன் இஷ்டப்படிதான் நடக்கும். யாராவது தடுக்க நினைச்சீங்க, உங்க எல்லாரையும் சபிச்சிருவேன். ரஃபீக், ரஃபீக், ரஃபீக். அம்மா அழாதீங்கம்மா. அம்மா அழாதீங்க. சஜிதா எங்க வீட்ல இருந்து எல்லாரையும் துரத்திட்டா. அந்த வீட்ல அவ மட்டும் தனியா இருந்தா. அப்ப எங்களுக்கு வேற வழி தெரியல. அதனால நாங்க எங்க பழைய வீட்லயே போய் தங்க ஆரம்பிச்சோம். கிராமத்துல இருக்கவங்களாம் சஜிதாவை பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க. அப்போ எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் நாங்க அந்த பெரியவர் சொன்ன மாதிரி தர்காவுக்கு போயிருந்தோம். பீர் பாபா கிட்ட போய் நாங்க எல்லாரும் வேண்டிக்கிட்டோம். நாங்க சொன்ன எல்லா விஷயங்களையும் பீர் பாபா கேட்டதுக்கு அப்புறமா அவரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அந்த கருணாக்கு உன் மனைவியோட பலம் கிடையாது. ஏதோ ஒரு பேயோ பிசாசோ உன் மனைவி ஆட்டி படைக்குது. ஆனா பீர் பாபா, இது என்ன மாதிரி சக்தியா இருக்கும்? இது ஒரு ஜின்னாத். அதுதான் உன் மனைவியை பிடிச்சு ஆட்டி படைக்குது. அந்த ஜின்னாக் தான் உன் மனைவி சொல்ற வார்த்தைகளை அப்படியே உண்மையா மாத்துது. ஆனா பீர் பாபா, நாங்க அப்படி எதுவும் பார்க்கவே இல்லையே. உங்களால என்ன பார்க்க முடியும்? எப்படி தெரியும்? ஜின்னாத் ஒரு இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அது அவ்வளவு சாதாரணம் இல்ல. அது யாரு கண்ணுக்கு தெரியாது. அது எங்க இருந்தாவது உன் மனைவிக்குள்ள வந்திருக்கும். உன் மனைவி நிறைய சென்ட் போட்டுக்கிட்டு முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு எங்கேயாவது போனாங்களா? நீங்க இந்த அளவுக்கு சென்ட் போட்டுக்கிட்டா அப்புறம் எங்க அண்ணா உங்க பக்கத்துல வர்றது ரொம்ப கஷ்டம்தான். இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குன்னு சொல்லாத, இதுதான் நடந்திருக்கு. உன் மனைவிக்குள்ள இருக்கிற ஜின்னாக் தான் இப்படி எல்லாம் பண்ணுது. தயவு செய்து காப்பாத்துங்க, இல்லனா எங்க எல்லாரையும் கொன்னுடும். அதை நாம கட்டி போடணும். நிறைய தாயத்தை பயன்படுத்தி அதை கட்டி போடணும். அதுக்கப்புறம் அந்த ஜின்னாக்க உன் மனைவியை விட்டு நாம பிரிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டான். நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி செய்யுங்க. அதை இன்னைக்கு ராத்திரியே செய்யுங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஜின்னாத் உங்க முகத்தை பார்க்கவே கூடாது. ஜின்னாத் ஒரு இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அது அவ்வளவு சாதாரணம் இல்ல. அது யாரு கண்ணுக்கு தெரியாது. அது எங்க இருந்தாவது உன் மனைவிக்குள்ள வந்திருக்கும். உன் மனைவி நிறைய சென்ட் போட்டுக்கிட்டு முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு எங்கேயாவது போனாங்களா? நீங்க இந்த அளவுக்கு சென்ட் போட்டுக்கிட்டா அப்புறம் எங்க அண்ணா உங்க பக்கத்துல வர்றது ரொம்ப கஷ்டம்தான்.
இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குன்னு சொல்லாத, இதுதான் நடந்திருக்கு. உன் மனைவிக்குள்ள இருக்கிற ஜின்னாக் தான் இப்படி எல்லாம் பண்ணுது. தயவு செய்து காப்பாத்துங்க, இல்லனா எங்க எல்லாரையும் கொன்னுடும். அதை நாம கட்டி போடணும். நிறைய தாயத்தை பயன்படுத்தி அதை கட்டி போடணும். அதுக்கப்புறம் அந்த ஜின்னாக்க உன் மனைவியை விட்டு நாம பிரிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டான். நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி செய்யுங்க. அதை இன்னைக்கு ராத்திரியே செய்யுங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஜின்னாத் உங்க முகத்தை பார்க்கவே கூடாது. பீர் பாபா சொன்னது கேட்டு அன்னைக்கு ராத்திரியே நாங்க அந்த வேலையை முடிக்கணும்னு ஒரு முடிவோட போனோம். பீர் பாபா எங்களுக்கு சொல்லி கொடுத்தபடி அந்த வேலையை செய்யணும்னு ஒரு முடிவோடவே போயிருந்தோம். அப்போ கிராமத்துல இருக்க சில பேரையும் என் கூட கூட்டிட்டு போயிருந்தேன். சஜிதாவோட ரூம்குள்ள போனோம். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஜின்னாத் உங்க முகத்தை பார்க்கவே கூடாது. நீங்க எல்லாரும் உங்க முகத்தை மூடிக்கோங்க, அப்படியே தாயத்தையும் கட்டிக்கோங்க. வாங்க போலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு கரீம் சார். என்ன அருமையா கதை சொல்றீங்க. உன் மனைவி மேல ஏதோ பேய் வந்திருக்குன்னு நானும் கொஞ்ச நேரத்துக்கு நம்பிட்டேன். ரொம்ப நல்லாவே கதை சொல்ற நீ. கரீம் என்கிட்ட சொன்ன விஷயங்களை பொய்யன்னு நினைச்சு நான் அதை நம்பவே இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. அப்படித்தான் நான் நினைச்சேன். அவங்க அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதனால கரீம் மேலையும் அவன் குடும்பத்து மேலையும் கேஸ் ஃபைல் பண்ணேன். அதுக்கப்புறம் நடந்தது நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். போ வெங்கட், போய் கரீமை கூட்டிட்டு வா. எஸ் சார். இந்த அஃபிடவிட்ல நீங்களும் சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் போலீஸ் கரீம் மேலையும் அவங்க குடும்பத்து மேலையும் ஆக்ஷன் எடுப்பாங்க. நீயும் இதுல சைன் பண்ணணும். நான் இப்ப வந்துடுறேன். என்ன கட்டி போட்டு ரூம்ல அடைச்சு வச்சீங்களே, 10 நாள் என்ன கஷ்டப்படுத்திருக்கீங்க. அந்த நரகத்தை எப்படி அனுபவிச்சேன் தெரியுமா? நீ மட்டும் இல்ல, உங்க வீட்ல எல்லாரும் தான் இதுக்கு காரணம். உங்க எல்லாரையும் நான் சபிக்க போறேன். உங்க வாழ்நாள் முழுவதும் ஜெயில கஷ்டப்பட போறீங்க. உன்னுடைய மொத்த குடும்பத்தையும் நான். சார் நீங்க என்ன பண்றீங்க? சார் என்ன பண்றீங்க? இன்ஸ்பெக்டர் சார் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க சார். சார் அவங்கள விடுங்க, இது தப்பு. நான் சொல்றதை கேளுங்க. இது போலீஸ் ஸ்டேஷன், சொல்றதை கேளுங்க. சார் விடுங்க சார் அவங்கள. சார் சார் எல்லாரும் சீக்கிரம் வாங்க சார். சார் இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார் சீக்கிரம் வாங்க சார். சார் இங்க கொலை பண்றாங்க சார். சார் யாராவது காப்பாத்துங்க சார். சார் சீக்கிரம் வாங்க சார். கரீம் நான் சொல்றதை கேளு. விடு, அவங்கள விடு. சார் சார் இவ செத்துட்டா சார். ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண கரீம்? இப்போ உன்னால அவ இறந்துட்டா. அவ இறந்துட்டா. இனிமே என்னோட அம்மா, என்னோட தங்கச்சி, அவங்க 2 பேரும் நிம்மதியா இருப்பாங்க. இனி என்னால நிம்மதியா சாக முடியும்.
சாஜிதா இறந்ததுக்கு அப்புறம் கூட இன்ஸ்பெக்டர் கான் அவருடைய என்கொயரிய முடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய விஷயம் தெரிய வந்தது. அதை எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அவரும் நம்ப ஆரம்பிச்சாரு. கருணாக்குன்னு அவங்க சொன்னதை அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஆனா அதை சட்டப்படி யாராலையும் நிரூபிக்க முடியாது. கிராமத்துல இருந்த நிறைய பேரு சாஜிதாவை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஒருவேளை அவ யாரையாவது சபிச்சா அது அப்படியே நடக்கும்னு சொன்னாங்க. சாஜிதாவை கொலை பண்ணதுக்காக கரீமுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அதுவும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா இந்த காரணத்தை யாருக்கிட்ட சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சட்டம் மட்டும் எப்படி இதை உண்மைன்னு ஒத்துக்கும்? யாரும் யாரையும் காரணம் இல்லாம கொலை செய்ய மாட்டாங்கிறது உண்மைதான். அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல. கரீமை பத்தி நாங்க என்கொயரி பண்ணப்போ அவரை பத்தி உண்மை எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க மறுக்க முடியல. அந்த சமயத்துல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இதெல்லாம் அந்த ஜின்னாக் செஞ்ச வேலையா இல்ல எல்லாரும் சொன்ன காரணமா இல்லனா கருணாக்கா? அதனாலதான் அந்த கேஸ பத்தி நான் ஃபேர் ஃபெயில்ஸ்க்கு எழுதினேன். எத்தனையோ பேர்கிட்ட டெலிகானிக் பவர் இருக்குது உண்மைதான். கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி அது அதிகமாகும். எத்தனையோ கேசஸ் இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுல எத்தனையோ பேர் அவங்க பவரை பயன்படுத்தி எத்தனையோ பேர் ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு எவ்வளவோ காரியங்கள் செஞ்சிருக்காங்க. சாஜிதாவும் கிட்டத்தட்ட அதே தான் செஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற இந்த பவரை யூஸ் பண்ணி அதிகமா டெவலப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். அந்த காரணத்தினால அவங்க எது சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். இந்த உலகத்துல ஜின்னத் இருக்கிறது உண்மைதான். இது மனுஷனும் கிடையாது, ஆவியும் கிடையாது. இந்த ஜின்னத் மட்டும் ஒருவேளை எந்த மனுஷனையாவது பிடிச்சதுன்னா இது அந்த மனுஷனை ரொம்ப தொல்லைப்படுத்தும். ஒருவேளை இது ரொம்ப சந்தோஷப்பட்டா அந்த மனுஷனோட கதையே முடிச்சிடும். இந்த ஜின்னத் தொந்தரவு செஞ்சதுன்னா இதெல்லாம் எப்படி சரி செய்யறதுன்றத அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காரு. இதுக்கான எத்தனையோ வழிகள் குரான்ல இருக்கு. அது எல்லாத்தையுமே நாம படிச்சு ஜின்னத்தினால பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இதை பயன்படுத்தினா மந்திரிச்ச தண்ணிய ஒருவேளை இவங்களுக்கு கொடுத்தா அப்போ அந்த மனுஷனை விட்டு அந்த ஜின்னா உடனே போயிடும். இதே மாதிரிதான் அந்த சாஜிதாவையும் ஏதாவது ஒரு ஜின்னாத் பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. காரணம் எதுவாக இருந்தாலும் சரி, ஆனா காரணத்தினால இந்த கதை மாற போறதில்ல. சாஜிதாவால எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு சில பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயத்தை அந்த கிராமத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் ஞாபகத்துல வச்சிருக்காங்க. எல்லாரும் இத உண்மைன்னு நினைக்கிறாங்க. ஆனா சயின்ஸ் மட்டும் இதை மறுக்குது. இல்ல ரிலீஜியஸா வேற ஏதாவது காரணம் சொன்னாலும் சரி, இந்த மாதிரி நம்ப முடியாத எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்களை நம்புறதா இல்லையாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இந்த மாதிரி விஷயத்த ஏத்துக்கிட்டாலும் சரி இல்லைனாலும் சரி, இத மூட நம்பிக்கைன்னு சொல்லி மறுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால உங்க முடிவை நீங்களே எடுங்க.